டேய் சொல்றத கேளுடா. உங்க வீட்ல இருக்க கேஸுக்கு ஆதார் கார்டை வச்சு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்களா இல்லையா? சொல்லித்தோலடா பண்ணியா இல்லையான்னு. இவன் சொல்ல மாட்றான். ஆனா நீங்க சொல்லுங்க. உங்க வீட்ல இருக்க கேஸுக்கான கனெக்ஷனுக்கான ஆதார் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. ஏப்ரல் 1ல இருந்து அது மேண்டிட்டரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த அத்தன்டிகேஷனை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹெச்பி, பாரத் கேஸ் இல்லனா இந்தியன் ஆயில் இது மாதிரி என்ன ஒரு கனெக்ஷன் வச்சிருக்கீங்களோ அவங்களோட அபிஷியல் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது டவுன்லோட் பண்ணி அது மூலியமா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் வச்சு கூட நீங்க இந்த அத்தன்டிகேஷன் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஆன்லைன்ல பண்ண தெரியாது அப்படின்னா நீங்க யார்கிட்ட கனெக்ஷன் எடுத்தீங்களோ அந்த ஒரு கனெக்ஷன் ஆபீஸ்க்கு போயிட்டு அவங்க மூலியமாவும் இந்த வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். இல்ல என்னால மொபைல்லயும் பண்ண முடியாது, நேர்லயும் போக முடியாதுன்னா உங்களை டெலிவரி ஏஜென்ட் வரும்போதே அவங்க பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் பண்றதுக்கான அவங்களோட அப்ளிகேஷன் அப்படிங்கிறது மொபைல்ல வச்சிருப்பாங்க. அந்த பயோமெட்ரிக் பதிவு பண்றதுக்கான நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறதுக்கான கருவியும் அவங்களே வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட சொல்லி நீங்க இந்த ஒரு அத்தன்டிகேஷனை கண்டிப்பா பண்ணிக்குவாங்க. இல்ல அப்படின்னா கவர்மெண்ட் இருந்து கிடைக்கிற அந்த 300 ரூபாய் மானியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனா நிறைய இடத்துல மானியமே கிடைக்கதான் மாட்டுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.